சடையோடு சட்டாமுடி வந்து கைலாச மலையிலே வடக்கு கோட்டை வாசலை 7 கும்பத்திலிருந்து கும்ப கருமை நிறத்தோடு பிறந்ததனாலே கருமுனி என்று ஒரு பெயராம். சிவந்த மீனியோடு பிறந்ததனாலே செம்முனி என்று ஒரு பெயராம். முத்து போல வேர்வையில் பிறந்ததனாலே முத்துமுனி ஒரு பெயராம். லாடமுனி ஒரு பெயர். 7வது பிள்ளையாக உடம்பெல்லாம் எங்க பார்த்தாலும் சட்டையா முடியாது. இன்னைக்கு ஒரு சில ஆட்களுக்கு பாருங்க என்ன மண்டைய தவிர மத்த எல்லாத்துலயும் உடம்புல முடியாதான் தம்பி. உடம்பெல்லாம் முடியாக ஜட முடியாக பிறந்தனாலே சரி அவர் ஜட்டாமுனியாக பிறந்திருக்கிறார். என் ஐயனாகப்பட்டவர் கும்பத்திலிருந்து பிறந்த கும்பமுனி 7 அண்ணன் தம்பிகளாக அவர் சட்டமுண்டி போட்டவர் தான் போட்டவர் தான் போட்டவர் தான் போட்டவர் தான் எங்க இருக்கிற சட்டாமுனி சட்டாமுனியா முனி சட்டாமுனி சட்டாமுனி ஆடி சடையோட இருக்காரு. அவையா அப்பா என்ன எந்த ஊர்லயாவது பிறந்த பிள்ளைக்கு சடையும் முடியுமா இருக்குமா? இருக்காது. பச்சை பிள்ளை மேனி அப்படி எங்கேயாவது பாத்திருக்கியா? கிடையாது. வித்தியாசமா பிறந்திருக்காரு. சிவபெருமான அம்சத்திலே பிறந்திருக்காரு. சரி சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்ததுனாலையும் அவையா அந்த அளவு பிள்ளைகள் 7 பிள்ளைகளும் ஒண்ணு போல இருக்கு. ஒன்னோட இருக்கு. ஐயா உன் பேரு கருமுனி. ஆமா நீ செக்க சிவப்பாக்கம் பேரு செம்முனி. நீ முத்துமுனி. சரி நீ லாடமுனி. லாடமுனி 7வது பிறந்திருக்கியப்பா. ஜடமுடியோடு ஜடாமுனி 7 பிள்ளைகளுமாக அழகாக பிறந்திருக்கிறார். சரி பார்த்தால் அம்மை பார்வதியா என்ன செய்தார்? அந்த ஜடாமுனி ஈசை நோக்கி எப்படி அருமையாக எடுத்து வளர்க்கிறார். எப்படி ஆராரோ ராரிரோ ஆராரோ ராரிரோ ஆரமோதே முனியசாமி ஆராரோ